இவன் ஒவ்வொரு நைட்டும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு கப்புள்ஸ் தனியாக இருக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு செவத்துல ஒரு சின்ன ஓட்டை போடுவோம். அந்த ஓட்டை வழியால உள்ள ஒரு கேமரா செட் பண்ணி அது வழியால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேங்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கும். அந்த இடத்துல கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் இந்த சுரங்க வழியால தான் கொண்டு போவாங்க. அந்த சுரங்க பாதையும் வீட்டு கீழே தான் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒருத்தனை கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் ரொம்பவே பயந்து போயிடுவான். உடனே போலீஸ் கால் பண்ணான்னு சொல்லிட்டு போன் எடுக்கும். ஆனால் அதுக்குள்ள அந்த கேமராவை பார்த்துரும். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு போலீஸ் வந்துகிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் அந்த கேங்ல ஒருத்தரா இருப்பாரு. இந்த போலீஸ் கிட்ட சொன்னா நம்மளும் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த திருடனுக்கிட்டே நம்ம திருடனா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க பிளான் போறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டு கீழே ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க கொள்ளையடிக்கிற எல்லா பணமும் இவங்க வீட்டு வழியால தான் போய் ஆகணும். அப்ப எல்லா பணத்தையும் திருடலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும். இவனுக்கு ரெண்டு காலுமே வேலை செய்யாது. அதனால மேல் வீட்டுல இருக்க பொண்ணு ஹெல்ப்புக்கு கூப்பிடும். அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்ட உடனே இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா பக்கத்து வீட்டுல ரெண்டு பேர் தனியா இருந்திருப்பாங்களா, அந்த பொண்ணு தான் இவன் வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு வரதை நினைச்சு இவன் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இவன் போட்ட பிளான் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு வந்திருக்கும். அவ ஒரு குழந்தையோட வந்துகிட்டு இருக்கும். வெளில பயங்கரமா மழை பெய்யறதுனால இவன் வீட்டில் சேர்த்துருக்கும். அந்த பொண்ணு மேல் வீட்டில் தங்க வச்சிருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கீழே என்ன நடக்கும் சொல்லி பார்க்க வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அதில் ஜாயின் பண்ணிக்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ்ல இவன் மயக்க மருந்த கலந்துரும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்க மட்டும் கீழே விழுந்துருவா. உடனே அந்த பொண்ணு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு கூட வந்து அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்காது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கும். இவன் அந்த கேமரா வழியால பார்த்துருக்கும். உடனே அந்த வீட்டுக்கு போகலான்னு போய்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த வீட்டோட படிக்கட்டுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ல இருக்கும் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கும். உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு கீழே போய் ஒளிஞ்சிக்கும். அந்த படிக்கட்டு வழியால வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும். அவனுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு இவன் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கண் முழிச்சு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருக்கும்.